அருகில் வர வேண்டும். நாமளே பேசிக்கொண்டிருந்தால் நேரங்கள் கடந்து விடும். இருப்பினும் நாட்டுக்கு மகா நாடு, நீர்வளம், நிலவளம், குடிவளம், தனவளம் பொருந்திய அதாவது மற்ற நாட்டு நகரத்தின் பெயர் என்ன? சிக்கமட்டி. சிக்கமட்டி அந்த சில்லி நினைச்சாவே தான் ஞாபகம் இருக்கு. சிக்கமட்டி என்றால் நமக்கெல்லாம் ஒரு தாய்நாடு தலைநகரம். இங்க ஆணாக பிறந்த அப்பமார்களும் இன்னும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களும் இந்த அருமைக்கு பெருமைக்குள்ள சகோதர சகோதரிகள் நம்மளை போல கிளா ரசிகர்கள். ஆமாமா, நமக்கு முன்னாடி பெருமகளும் மற்ற மாபெரும் மேதைகள் எத்தனையோ பேரு இந்த சபையில் அமர்ந்திருக்கலாம். உலகத்தில் தானத்தில் சிறந்தது எப்படி? அன்னதானம். அன்னதானம் எப்படி சாப்பிட்டீங்க? சோறு தான், ரசம் தான், பருப்பு தான், பொரியல் தான், அப்பளம் தான், பச்சி தான், பாயாசம் தான், புளிக்குழம்பு தான். எப்படி இருந்துச்சு? சூப்பர். அப்படி அனைத்து வகையான பொருளும், அதாவது தலவாழை இலையும் முதவாழ பழமும் போதும் நமக்காக பால் பதார்த்தத்தோடு இன்றிரவு அமுதளித்து, அதாவது தீப ஒளியும் தெய்வீக சபையும் நமக்காகவே அரங்கேற்றம் செய்து கொடுத்திருக்கிறார். ஏன், எதற்காக, என்ன காரணம்? ஸ்ரீ சக்தி மாரியம்மன் பண்டிகை முன்வைத்து மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முதலாம் ஆண்டு பண்டிகை வைத்து இன்று இரவு நாடகம் அரங்கேற்றம் ஆகட்டும். இந்த அம்மனுடைய அருளை பெற்று, அதாவது நோயற்ற வாழ்வும் குறைவில்லாத செல்வத்தையும் பெற்று ஊர் பொதுமக்கள் அனைவற்ற பேரும் அம்மனுடைய மனது குளிர்வதை போல நம்மளுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்பதற்காக இந்த அம்மன் சன்னதியில் இன்றிரவு நாடகம் இசையில் சிறந்தது இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அப்படி அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகத்தின் பெயர் ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு ஆரண்ய பருவத்தில் ஒரு பாகமாக விளங்க வரக்கூடிய அர்ஜுனன் தவநிலை. இந்த நாடகத்தில் நீ யார், உன் பேர் என்ன, யார், அவரது பெயர் என்ன என்று சந்திரங்கள் என்ன? பொட்டி மேல கை வைய கையை ஓடிச்சு போங்க. சிமாதானத்தில் உட்கார்ந்து சால்ரா வடிக்க வேண்டும். எல்லாருக்கும் காலையில் கொடுப்பாங்க, காத்தாலைக்கு கொடுப்பாங்க. என்ன மலை ஏறி வந்த முன்னாடி பூ பழம் கொடுப்பாங்க. ஆமா, இருந்தாலும் அடிக்கி நான் யாருன்னு அறிந்தாயா? நீ சொன்னால் தெரியும். அடிக்கி அண்ணா நடல இருந்து பின்ன துடைக்கலுங்க 1000 மணியிலே சோதி வெள்ளலைப்பல் மின்னக்குளியே எமது பெயர் தான் ஏலக்கண்ணி. உன் பெயர் ஏலக்கண்ணி. வளைச்சு சொல்ல மாட்டேன், ஒட்டுக்கா சொல்ல மாட்டேன். ஒட்டுக்கா உங்கள்கிட்ட செக்கே புளிஞ்சு எடுத்து போவேன். என்ன உன் பெயர் ஏலக்கண்ணி ஆகிறாலும் இரு புளிஞ்சு எடுக்கிறேன்னு எனக்கு ஒரு ஜூஸ் புளிஞ்சு கொடுறேன். என்னது ஜூஸ்? எறும்பு கை வரும் பேசுற. சரி ஆகட்டும். இந்த புளிய மறந்து போயிட்டியா? என்ன கேட்டனே தெரியாம போச்சு.
உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? அதிகமா சொல்லணும். வாயில சொல்லுவா, சொல்லு. எவது வீரியால கண்ணியாக இருந்தாலும் இடை 10 மாதம் 3 நாள் அங்கத்தில் குமதி அவனின் இடத்தில் இருந்து தெய்வங்கள் யார்? மாதா, பிதா, குரு, தெய்வம். அடிவாடி. ஆமா. அவனை பார்க்கும் பொழுது நான் மறக்க மாட்டாயா, நீ சொன்னாயா, உன் மேல கொண்டு தெரியும். அப்பா எந்த 10 மாதம் தான் வந்து நீ தூங்காதப்பா, அதனால தான் நிறுத்தி விட்டேன். என்ன என்னமோ உதவாததுங்கிற எனக்கு உதவாத காசு யாருக்கு உதவும்? பாதி நோட்டு சீரல, பாதி நோட்டு சீர. கண்ணு அப்பேற்பட்ட கண்ணுடா. கண்ணுல நம்ம ஆட முடியாது, பார்க்க முடியாது. யார நீ சொல்லுமா? ஆமா, இனி 10 மாதம் 3 நாள் அங்கத்தில் சுமந்து இந்த அவனில் எடுத்தேன். எனது அருமை தாயோ சாயாதேவி. ஓ, தாய் சாயா சந்தனராஜன் பெற்ற சரியான ஏலக்கண்ணி, குங்குமராஜன் பெற்ற குணமுள்ள ஏலக்கண்ணி. இருக்கக்கூடிய இதாசரம். அதாவது நான் இது 7வது வளத்தில் இருக்கிறேன். ஏன் இருக்க வேண்டும்? என்ன காரணம்? நான் ஏன் இருக்க வேண்டும்? எதற்காக? எனக்கு இருப்பதோ 10 அழகு. ஓ, 10 அழகு. என்னது 10? மறந்து போயிட்டியா? 10 இல்ல, நானே முக்கால். எனக்கு இருப்பது 10 அழகு. 10 அழகு. 10 அழகு எனக்கு இருந்தாலும் அம்மம்மா என்னை விட 6 அழகு அதிகம் இருப்பவரையே நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அன்னைக்கே போனட்டு ஈசங்கிட்ட. எத்தனை வயசுல போனா அப்படியா? எத்தனை வயசுல? 5 வயசுல.
சண்டால 5 வயசுல ஏத்துக்கிட்டு போனா எப்படா இடம் கொடுத்துருக்கோம் போயிருப்பா தெரிஞ்சு கொண்டு இருக்காத என்னத்த கேக்குற நீ ஈச்சங்கிட்ட போகும்போது அட மானகிட்ட அறுவகிட்டவனே 5 வயசுல ஈசங்கிட்ட போனா நீ நினைக்கிற ஈசங்கிட்ட அப்படி இல்ல அதாவது உலகம் எல்லாம் படி இழக்கக்கூடிய பரம்பொருளாகப்பட்ட பரமேஸ்வரன் போனியா கைலநாதனிடத்துல வரத்துக்கு சென்று முறத்துக்கு அது சந்தைக்கு போனா கிடைக்காது மரம் நீ தான் முறத்த போனாங்க வரத்துக்கு வரத்துக்கு ஆமா அப்படி அன்றே வரத்துக்கு போய் ஈசன் எடுத்தும் தபம் புரிந்து அதான் ஈசன் கிட்ட வரத்தையும் பெற்று எப்படி எப்படி என்னை விட 6 அழகு அதிகம் இருப்பவரை எனக்கு வர வேண்டும் என்று ஈசன் இடத்தில் வரத்தை பெற்றேன் அவரு என்னுடைய வரத்தை வச்சிட்டு அதாவது உனக்கு 10 அழகு உன்னை விட 6 அழகு அதிகம் இருப்பவரை நீ திருமணம் செய்ய வேண்டும் அப்படி என்று எல்லாம் ஊர்ல எங்க அதனால அவரையே திருமணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு வரத்தையும் கொடுத்தார் சாமி அப்படி வரம் கொடுத்தா இருந்தாலும் யார் எவர் என்று நான் எப்படி அறிவேன் அதனால அவர் எங்க இருப்பாரு அவரோட பேர் என்ன அவர் எங்க இருந்து வருவாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இதோ இந்த 7வது வனத்தில் இரு இது 7வது வனத்தில் இருந்தா ஒரு நாள் ஒரு தினத்தில் என்னை தேடி வருவார் யாரை தேடி 7வது வனத்தில் அமர் இருந்தா என்னை தேடி வருவார் அப்பொழுது திருமணம் செய்கின்றார் 7வது வனத்தில் நான் இருக்கிறேன் இந்த 7வது வனத்தின் வழியாக எத்தனையோ முனிவர்கள் எத்தனையோ பேரு சன்னியாசியாக இந்த வழியாக வருவார் போவார் அதில் யார் என்று நான் அறிவேன் கூட்டுக்காரி போட்ட போல கேட்க நான் என்னடா உன்னை சரி தேடி யார் வருவார் என்று உரைக்கும்போது அதாவது குருநாடு குருகுலம் குந்தியம்மன் என்ற பல சரியான சந்திர குலத்தில் பிறந்த இருவருக்கு மொத்தவர் இருவருக்கு இளையவர் ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனனே அதை வலையாக வருவார் அவரை திருமணம் செய்ய வேண்டும் அப்படி அர்ஜுனன் என்றால் நான் அறிவது எப்படி இந்த 7வது வனத்தில் இருக்கும் பொழுது அவர் தான் வரார் என்று நான் அறிவது எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது காய்க்காத வனமெல்லாம் காய்த்திருக்கும் பூக்காத வனமெல்லாம் பூத்திருக்கும் அரகரா என்ற சத்தம் இந்த அகிலமெல்லாம் ஓசையிடும் சிவசிவா என்ற சத்தம் இந்த சிந்தையெல்லாம் ஓசையிடும் அப்படி என்று அரகரா அரகரா அரகர் என்று சத்தம் வருகிறது என்று என் தாதிபார் உரைத்திருக்கிறார் அன்று ஈசன் கொடுத்து வரோம் இன்று பழித்திருப்பதை போல தெரிகிறது வலிக்கு போகிறது ஆமா அதனால சென்று போய் பார்க்கலாமா